ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் கால்சியம் எல்லாம் இருக்கக்கூடிய நெத்திலி கருவாடோட தொக்குச்சோறு தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயை எடுத்துகிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் போட்டுக்கணும். ரெண்டையும் கலந்துட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் நெத்திலி கருவாடை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்த உடனே இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வறுந்து வந்த உடனே இதில் கொஞ்சம் 4-5 பல் பூண்டு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வந்த உடனே 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஒரு கொட்டை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு தேங்காவை ஒரு துண்டு அரைச்சி நான் அதை வச்சுருக்கேன், அந்த தேங்காவையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு இந்த நெத்திலி கருவாடை போட்டு வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதை திறந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம கிண்டி விட்டு அதை மூடி வச்சோன்னா நல்லா வெந்துடும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு கிண்ணம் அளவுக்கு அதில் ரைஸ் போட்டுக்கணும். ரைஸ் போட்டுட்டு இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த தொக்கை எடுத்து இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நம்ம அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கலந்து விட்டு இப்போ பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நமக்கு தொக்குச்சோறு ரெடி ஆகிடும்.